இந்த டைட்டில் என்ன பண்ணாங்கன்னா பிக் பாஸ் 9 கீழே வந்து இன்ஃப்ளூயன்சர் மாதிரி. அந்த குளிக்கிறதுக்கு வச்சிருக்காங்க, அது மேல கேமரா இருக்கு. எதுக்கு அது குளிக்க கூடாதுன்றதுக்காக தான் வச்சிருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 3 ஓட 9 வேண்டாம் போங்க, எனக்கு 3ல இருந்து என்னால வெளியில வர முடியல. எடுத்தோடனே என் தலைவன் திவாகர் அப்படியே போக சொல்லி இருக்கலாம். வித்தின் 1 இயர்ல அந்த பாப்புலாரிட்டி சார். தல அவர் வந்து ரட்சகனு ஜோடிங்கிற மாதிரியான படம் எடுத்து டைரக்டர் அவர்கிட்ட போய் நடிப்பு அரக்கனு எவ்வளவு கேஷுவலா நோந்தா தெரியும். எல்லாரும் இனிய நம்ம ட்ராக் மாறிடுவோம், நம்ம லைன் போடாது. உங்க மேல இருக்கிறதெல்லாம் நீங்க மாத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சார் எனக்கு ஒரு ஆசை சார், எனக்கு உங்க முன்னாடி நடிச்சு காட்டணும் அப்படின்னு. அரோரா அவர்கள் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சிங் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபாய் வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். பிக் பாஸ் போயிட்டு வந்தால் ஒரு 50,000 வாங்குவாங்க. அவங்களுக்கு அதில் மட்டும் காசு வரும். சரி நீங்க இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைப் ப்ரோ. 300 nahi, very poor family, 199. இப்பவே ஃபர்ஸ்ட் நாளே அவர் வந்து கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா. நீங்க டாக்டர்னு போட்டீங்கன்னா பின்னாடி வந்து சஃபிக்ஸ்ல பிடின்னு போடணும். அந்த இது அவர் இது பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ பாமா, அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. விஜய் சேதுபதி சார் கொஞ்சம் சேஃபா இருங்க. உங்களுக்கு தான் சார் உண்மையான பிக் பாஸ் வீடு. அதை சொல்லுவாங்கல்ல, உங்ககிட்ட அவங்க மாட்டல, அவங்க கிட்ட தான் நீங்க மாட்டிருக்கீங்க. அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. சாட்டர்டே சண்டேலாம் லைனா உட்கார வச்சு இங்க நிப்பாரா, ஒன்னொன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஐயோ, அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. பிக் பாஸ் சீசன் 3 ஓட 9 வேண்டாம் போங்க, எனக்கு 3ல இருந்து என்னால வெளியில வர முடியல. எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. எனக்குமே அந்த ரொம்ப ஃபேவரட்டான சீசன் தான். பட் நம்ம வந்து வேற என்ன பண்றது, இப்போ 9வது இதுல உட்கார்ந்துருக்கோமா. ஆமா என்னத்த பேச சொல்றீங்க? அப்புறம் என்ன நீங்க வந்த நிறைய ஓப்பனா பேசிடுவோமோன்னு ஒரு பயமா இருக்கு. இல்ல கொஞ்சம் கண்ட்ரோல்டாவே இருங்க. Welcome to Bigg Boss Season 9. Thank you. இப்போ வந்து நேத்து தான் வந்து கிராண்ட் லான்ச் நடந்திருக்கு. அதாவது நமக்கு பார்த்துருக்கோம், பட் சாட்டர்டேவே எல்லாருமே வீட்டுக்குள்ள போயிட்டாங்க, ஒரு நாள் வாழ்ந்திருப்பாங்க. அந்த மாதிரியான கிளிம்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த 24x7ல. எடுத்தோடனே என் தலைவன் திவாகர் அப்படியே போக சொல்லி இருக்கலாம். எதுக்குள்ள கூப்பிட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் ஓப்பனா சொல்லணும்னா திவாகர் இருக்காருன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்டாவே அவர் அனுப்புறாங்கன்னும் போது எனக்கு பயங்கர ஷாக்கு. ஜீபு முத்த ஃபர்ஸ்ட் அனுப்புறாங்க தெரியுமா? ஆமா அதுக்கு முன்னாடி சீசன் ரெண்டு சீசனுக்கு முன்னாடி. இங்க எல்லாரையும் போட்டு அவரை ஒரு வழி பண்ணிட்டு இருந்தாங்க இங்க சோசியல் மீடியால. பட் நாங்க வாங்க உங்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் நாங்க உங்களுக்கு தரோம், இது மூலியமா நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அவரு அதை யூட்டிலைஸ் பண்ணுவாரான்ற பெரிய டவுட். எங்க போன நாளே பிரவீன் காந்தி கிட்ட போய் நான் ஒரு நடிப்பு அரக்கன் தல, அவர் வந்து ரட்சகனு ஜோடிங்கிற மாதிரியான படம் எடுத்து டைரக்டர் அவர்கிட்ட போய் நடிப்பு அரக்கன் அவரு எவ்வளவு கேஷுவலா நோந்தா தெரியும். எல்லாரும் இனிய எனக்கு நீங்க அவர்கிட்ட பேசுறத சொல்றீங்களே, விஜய் சேதுபதி கிட்ட பேசுனது நீங்க பாத்தீங்களா? காண்டாக்டர் அவரு லெவலுக்கு மேல. அதாவது அவரே சொல்றாரு, நீங்க வந்து உங்க மேல இருக்கிறதெல்லாம் நீங்க மாத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சார் எனக்கு ஒரு ஆசை சார், எனக்கு உங்க முன்னாடி நடிச்சு காட்டணும் அப்படின்னு இப்பதான் சொன்னேன் நானு, அது வேண்டாம் நமக்கு. ஆக்சுவலா எனக்கு வந்து சரி ஓகே பாவமா தெரிஞ்சது, ஏன் இப்படி அவர் கேட்டாரு, அதுக்கு அவர் ரியாக்ட் கூட சரியா பண்ண முடியாம ஒரு அட்வைஸ் மாதிரி போட்டு அமிச்சிட்டாரு. ஆமா, நல்ல வேளை என் தலைவர் கமல் இல்ல இருந்திருந்தாரு, ஆண்டவருக்கு வந்து சோதனையாகுது அப்படிங்கிற மாதிரி. நானே வந்து அதோட பிக் பாஸ புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை போட்டிருப்பேன். சீரியஸ்லி ஆமா, இந்த சீசன் 9 வந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாமே யாருக்குமே தெரியல. ஏன்னா போன சீசனாவது விஜய் டிவில இருந்து ஒரு 4-5 பேர் வந்திருந்தாங்க, கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்க, பாக்குறது ஜாலியா இருந்தது. இந்த டைம் யாரும் வந்திருக்காங்கன்னே தெரியல. இன்னொரு அக்கா ஒருத்தவங்க உள்ள போயிருக்கிறாங்க. பட் அந்த அக்கா தெரியலையா? அக்கா தெரியல. அக்காவா? பட் இது அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு காரணமே அந்த அக்காங்கிற பேரை மறைச்சு அவங்களோட அரோரா அப்படிங்கிற அந்த பேர் வந்து வெளியில தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் போயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நான் இந்த பிக் பாஸ் 9 அந்த கண்டஸ்டன்ட் சூஸ் பண்ண டீம் மேல ஒரு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கு. நிறையவே இருந்துட்டு போ. ஏன் அப்படின்னா பிக் பாஸ்ன்றது ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு மோட்டிவ் இருக்கு, இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில நான் ஒண்ணு பண்ணணும், உங்களுக்கு ஒண்ணு இருக்கும், இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும்ல. அவங்கெல்லாம் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க யாருன்னு மக்கள் கிட்ட காட்டி அவங்களோட டேலண்ட்டை காட்டி
இல்ல ஆல்ரெடி அவங்க டேலண்ட் ஒன்று தெரிஞ்சிருக்கும் நமக்கு. அவங்கள நம்ம செலிப்ரேட் பண்றதோ இல்லைன்னா அவங்க எப்படி இருக்காங்கன்றத பாக்குறது தான் இந்த பிக் பாஸ். இதுக்கு பின்னாடி நிறைய கான்ட்ரவர்சி விஷயங்கள்லாம் இருக்கு. இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. ஓகே, அதுவும் இருக்குதான். பட் இதுதான் அதோட மோட்டிவ். ஓகேங்களா? ஆனா இப்ப திவாகரோ இல்ல அரோராவோ அவங்க என்ன ஆவாங்க? அடுத்து வெளியில கலையரசன் சொல்லி ஒரு அகோரி ஒருத்தர் போயிருக்காரு. எனக்கெல்லாம் எதன் அடிப்படையில் நீங்க சூஸ் பண்றீங்க? இப்போ அவர் வந்து வெளியில வந்துட்டு ஒரு என்ன ஒரு கோவிலோ அந்த மாதிரி அந்த ஜோன்ல ஏதாவது கட்டுவாங்களா இல்ல என்ன? இது வந்து மீடியால இருக்கிற ஒருத்தவங்களோட இது பண்ணலாம். இல்ல ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருக்கிறாங்கன்னா அடுத்து அவங்களுக்கு அதுல ஒரு வாய்ப்பு இருக்கு, நிறைய விஷயங்கள் அவங்கள தெரியப்படும். ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னா, நாங்க வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸை இன்னும் ஒரு பெரிய கட்டத்துல இப்போ ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடியாவா சொல்றேன். அரோரா அவர்கள் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சிங் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபாய் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிக் பாஸ் போயிட்டு வந்தா ஒரு 50,000 வாங்குவாங்க. ஸோ இதுக்கு தான் அந்த மாதிரி அவங்களுக்கு அதுல மட்டுமே காசு வரும். சரி நீங்க இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைப் ப்ரோ. 300 நஹி, வெரி புவர் ஃபேமிலி, 199. இல்ல சோ இப்போ அதுக்கு வந்து எவ்வளவு அவங்க 350 ரூபாய் 400 ரூபாய் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வெளில போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு 1,500 ரூபாய் அதுக்கு வைப்பாங்க. ஆமா. அப்போ இதுதான் அவங்களோட அதிகபட்ச மோட்டிவா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா அவங்க ஆக்டிங்ல என்ன ஏதாவது சொன்னாங்களா அவங்க தெரியல என்ன பர்பஸ்க்காக உள்ள வராங்க. எனக்கு என்னன்னா அதான் இப்போ திவாகர் அவர் ஒரு டாக்டரா இருக்காங்க. இந்த சோசியல் மீடியாஸ்ல ஒரு மாதிரி நிறைய பேருக்கு முகம் சுளிக்கிற மாதிரி கண்டென்ட் தான் வந்து அவரும் பண்ணிட்டு இருக்கிறாரு. கலையரசன் அகோரி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவருக்கு ஃபேமிலி இருக்கு, இதர வேற 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 கேசஸுமே அவர் மேலே இருக்குங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவர் எதுக்குள்ள போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த அரோரா அவங்க எதுக்குள்ள போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, இவங்களாம் யாருன்னே தெரியல எனக்கு. இந்த துஷாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து புதுக்கோட்டை பையன் போல, இது கொரியன் பாய் மாதிரி லுக்ல இருப்பாரு. அவரு இன்ஃப்ளூயன்சர். ஸோ அப்போ இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் மட்டும் ஆக்சுவலா வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம இந்த அல்டிமேட் ஒன்று வச்சாங்க, பிக் பாஸ் அல்டிமேட் அப்படின்னு கீழே ஒரு டேக் இருக்கும். ஓடிடி மாதிரி ஓடிடில வரும். அந்த மாதிரி இந்த டைட்டில் என்ன பண்ணாங்கன்னா பிக் பாஸ் 9 கீழே வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டேக் போட்டாங்க. நம்ம அட்லீஸ்ட் ஓகே இந்த சீசன்ல வந்து இப்படிதான் வரப்போறாங்க. ஒரு காமனர் இருப்பாங்களா, அதாவது இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில இல்லாத ஒரு காமனர் இருப்பாங்க. ஒரு 2-3 சீசனுக்கு முன்னாடி சிவன் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு காமனரால உள்ள வந்தாங்க, செம்ம டஃப் ஃபைட் கொடுத்தாங்க, ஃபைனலிஸ்டாவும் இருந்தாங்க. சொல்லி அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கலாம். அந்த மாதிரி யாரும் இல்ல பெருசா நான் பார்க்கல. ஒருவேளை இவங்க இப்ப அப்சரான்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்காங்க, டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டில இருந்து அப்சரான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஓகே, சோ இதெல்லாம் குட். பட் வந்து நம்ம ஏன் இவ்வளவு நாள் தொன்று பிக் பாஸ் ஏன் பாத்துக்கிட்டு இருந்தோம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா இல்ல அது இங்க வந்து பயங்கரமா மிஸ் ஆகும். ஓகே, இன்னும் ஒரு 10 நாள்ல வந்து இவங்க எல்லாரும் கூட நம்ம கனெக்ட் ஆகிடுவோம். இப்ப திவாகருமே பாசிட்டிவ், அவர் மேல பாசிட்டிவ் ஒப்பீனியன் வர வாய்ப்பு இருக்கு. இப்பவே ஃபர்ஸ்ட் நாளே அவர் வந்து கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா. அவர் வந்து நீங்க டாக்டர்னு போட்டீங்கன்னா பின்னாடி வந்து சஃபிக்ஸ்ல பிடின்னு போடணும். அந்த இது அவர் இப்போ இது பண்ணிட்டு இருக்காருல்ல, அந்த மாதிரி போடணும். வெறும்னா நீங்க டாக்டர் திவாகர்னு போடக்கூடாதுன்ற ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு. அவர் வந்து சரியா பிஹேவ் பண்ண மாட்டாரு அப்படி இப்படின்னு ஒரு இந்த ஆல்ரெடி இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்களே, அவங்க இவரை நோக்கி பாயுறாங்க. ஓகே, அது இருக்குதானே செய்யும். நான் கஷ்டப்பட்டு நடிச்சு இல்லை என் எஃபர்ட்டை போட்டு ஒன்று பண்றேன், நீங்க டைங்னு ஒன்று பண்ணி இங்க வரீங்க அப்படின்னா அப்போ என்ன இது அப்படின்ற ஒரு இது இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ் தானே. அவங்களுக்கு ஒரு காண்ட் இருக்குதோ என்னவோ. போனோன்னுமே அந்த ஒருத்தர் நீங்க இங்க ரெட் நூல்லே விளாக்லாம் பண்ணிருப்பீங்க, பிரவீன் ப்ரோ, அவர் வந்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த காலையில வர இந்த 24/7 வருது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இன்னும் போக போக தான் நமக்கு தெரியும். அதான் இது இப்போ கண்டஸ்டன்ஸ்லாம் இப்படி இருக்காங்க அப்படிங்கறத தாண்டி இது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது இந்த சீசன் பிக் பாஸ் அப்படிங்கறத. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அது நான் ஒத்துக்கிறேன். எப்படி சொல்றீங்க? ஏன்னா எல்லாருமே கேரக்டர்ஸ். ஆமா, இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம 4-5 பேர் பேசியிருக்கோம்ல, ஒருத்தர் ஒரு கேரக்டரா இருக்காங்க. அதனால இன்ட்ரெஸ்டிங்க்கு பஞ்சம் இல்லை. ஆனா இங்க வந்து எஃபர்ட்ஸ் இருக்குமா, ஒரு டாஸ்க்னு வச்சா இவங்க எப்படி டெக்னிக்கலா ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு முந்தின கண்டஸ்டன்ஸ்லாம் சிலர் நம்ம பார்த்துருப்போம், அவங்களோட அந்த சில டேலண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்து இவனுக்குள்ள இந்த டேலண்ட் இருக்கு பாரு, இவன் இந்த டாஸ்க்கை சூப்பரா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணாங்கல்ல, இல்ல இவன் ரொம்ப மோசமான ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணா, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்ல. இவங்க இந்த ஆட்கள் இருக்காங்களா, இவங்க இதை எப்படி பண்ண போறாங்கன்றது தெரியல. கரெக்ட். அதுக்கப்புறம் அங்க நிக்கணுமா, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லங்க நீங்க இப்ப வரும்போது மீம் ரீல் பார்த்துட்டு வந்தேன், மீம் போட்டு அடிச்சு நவுத்திட்டு இருக்காங்க. ஓகே, அது இது எப்படின்னா உள்ள வர்றோம் நம்ம எடுத்தோன்னே அவங்கள அந்த அவங்களோட நேச்சரே அப்படிதான் இருக்கலாம். பட் நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, எடுத்தோன்னே அவங்க மேல வந்து அந்த ஹார்ஷான ஒரு இது வைக்க கூடாது. நான் ஜாலியா ஒன்று சொல்றேன், எல்லாருக்குமே வந்து ஓவியானா ரொம்ப பிடிக்கும்ல. அந்த சீசன்ல அந்த அவங்களோட ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குல்ல, இன்னசென்ஸ், அவங்களோட அந்த ஒரு அந்த கொஞ்சி பேசுற ஒரு இது,
இதை வந்து நிறைய கண்டஸ்டன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க, அடுத்த சீசன்ல பண்ணாங்க. சிலருக்கு வந்து அது ஓகே ஆச்சு, இல்ல பலருக்கு அது ஓகே ஆகல. மேபி அந்த தாக்கம் இந்த பெண்ணுக்கு இருக்கோ, ஆர் இவங்களோட கேரக்டரே இப்படிதானா அப்படின்றது நம்ம போக பார்த்தோம். எனி பாயிண்ட் ஆஃப் டைம்ல அது உடையும்ல. கரெக்ட். எவ்வளவு நாள் அதை நம்ம கரெக்ட் முடியும். கரெக்ட் தான். நெக்ஸ்ட் நந்தினி அப்படிங்கிறவங்க போயிருக்காங்க. அவங்க ஃபிட்னஸ் ரிலேட்டடா கண்டென்ட் பண்ணக்கூடிய மாதிரி. எஸ். ஓகே. அப்போ உள்ளுக்குள்ள வந்து அந்த யோகா இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்கும். ஓகே. இல்லங்க, நல்லதான் சொல்றேன். பிக் பாஸ்ல வந்து எல்லாருமே வந்து உள்ள போறவங்க நல்லா ஜைஜென்டிக்கா போறாங்க, வெளியில வரும்போது எலும்பு கூட வராங்க. சோ அப்படி இருக்கும்போது அங்க ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் யாராவது எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா உடைய போகுதுன்னு நினைக்கிறேன். சோறு தண்ணி இல்லாம அந்த முத நாளே வந்து தண்ணி கிடையாது, தண்ணி இருக்கிற தண்ணியை குடிச்சு படுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ இவங்களும் இந்த இன்ஃப்ளூயன்சர் கேட்டகரி. அத பாருங்களேன், எத்தனை இன்ஃப்ளூயன்சர்ஸ் கேட்டகரி இதுல உள்ள இருக்கு பாருங்களேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்லலாம் மும்தாஜ் மேம் வந்திருக்காங்க, இன்னும் நிறைய விசித்ரா வந்திருக்காங்க. ஆமா, எக்கச்சக்கமா சினிமால சாதிச்ச, சீரியல்ல சாதிச்ச, இல்ல ஏதாவது சொசைட்டிக்கு ஆரி பிரதர் மாதிரியான, விக்ரம் பிரதர் மாதிரியான சொசைட்டிக்கு ஏதாவது நல்லது ஏதாவது நடக்கணுங்கிற ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் வந்தாங்க. ஆனா இங்க வந்து முழுக்க சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆல்ரெடி சொசைட்டில பேடா ஒரு நேம் ஒன்று எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க மேல கான்ட்ரவர்சிஸ் இருக்கதான் செய்யுது. இவங்களுக்கு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பதிலா உண்மையா ட்ரை பண்ற ஒருத்தர் இருக்காங்க, சினிமா ட்ரை பண்ற ஒருத்தனா இருக்கட்டும், சீரியல்ஸ் ட்ரை பண்ற ஒருத்தனா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது நான் பண்ணணும்னு ட்ரை பண்ற ஒருத்தருக்கு இந்த வாய்ப்பு போயிருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். அது நம்ம இப்ப பேசுற போது ஏதோ இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு அகேன்ஸ்டா நம்ம பேசுறோம்னு இல்லங்க, இது அப்படி கிடையாது. இன்ஃப்ளூயன்சர்ல நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு பிடிச்சவங்க இருக்காங்க நமக்கு. சோ இதுலயே வந்து 2-3 பேர் நமக்கு பிடிக்குதுதான். நம்ம சொல்றது என்னன்னா, ஒரு 20 பேர்ல ஒரு 4-5 இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கன்னா அது பிரச்சனை இல்லை, ஒரு 4-5 காமனர்ஸ் இருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை. நம்ம ஏன் இந்த ஷோ பார்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ஃபேஸ் வேணும்ல. நம்ம ஏன் வந்து இப்போ இன்னமும் ஆரம்பிக்கும் போது சீசன் 3ல நிற்கிறோம், ஏன்னா அதுதான் வந்து ஒரு ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து ஸ்கிராச்ல இருந்தே அது ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு சீசன். கரெக்ட். இது அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சவங்க இருப்பாங்க. நமக்கு வந்து இவர்ல அப்படின்ற ஒரு இது இருக்கும். சிலர் வந்து தெரியாத ஃபேஸஸ். தர்ஷன் நமக்கு தெரியாது, முகேன் தெரியாது, லாஸ்ட்லயே தெரியாது. நமக்கு தெரிஞ்சது கவின் சாண்டி மட்டும் தான். ஆனா 3 பேரும் பிடிக்க வச்சாங்க. எங்க அக்கா வனிதா அவங்க ஒரு பிளாஸ்ட் ஒன் பண்ணாங்க. சோ ஒரு அதுதான் அந்த சீசன் தான் வந்து ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, டான்ஸ் வேணுமா டான்ஸ், லவ் வேணுமா இருக்கும், எல்லாமே இருந்துச்சுல. அதுதான் ஒரு சக்சஸ் சீசனா இருக்கு. கரெக்ட். மந்த்ராவா அதை எடுத்து ஒன்று பண்ணலான்னு அவங்க நினைக்கலாம். பட் ஓகே, இந்த மாதிரி இப்போ போயிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்களா வந்து தண்ணி இல்லை, ஒரு பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டோட பிரிவினைன்னு ஒன்று வைப்பாங்கல்ல, இப்போ வந்து லக்ஸுரி வர்சஸ் பூர் அப்படின்ற மாதிரி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த கண்டென்ட் ஓகே, எனக்கு வீடாவே பிடிச்சிருக்கு. சென்டர்ல கிச்சன் வச்சிருக்காங்க, சுத்தி நல்லா இருக்கு. ஒரு மாதிரி கிரீனியா லைட்டா நல்லா இருந்துச்சு. அந்த குளிக்கிறதுக்கு வச்சிருக்காங்க, அதுக்கு மேல கேமரா இருக்கு. குளிக்க கூடாதுன்னு வச்சிருக்காங்க. ஐயோ எனக்கு சிரிப்பாயிருச்சு ஒரு மாதிரி. ஓகே, அது வீடா ஓகே, டாஸ்கா ஓகே, அந்த என்ன சொல்றாங்க கோர் ஐடியாவா நல்லா இருக்கு. இது எப்படி வந்து எடுத்துட்டு போறாங்க? எனக்கு வந்து ஒன்று தோணுச்சு ப்ரோ. அதாவது போன சீசன் வந்து விஜய் சேதுபதியோட முதல் சீசன் நல்லா வச்சு செஞ்சார் நிறைய பேரை. அதாவது எப்படி இருக்கும்னா, கண்டஸ்டன்ஸ்லாம் விஜய் சேதுபதிட்ட மாட்டினாங்கடா அப்படின்ற மாதிரி. பட் இந்த சீசன் பார்க்கும்போது விஜய் சேதுபதி தான் கண்டஸ்டன்ட் மாட்டிருக்காரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு. இந்த சாட்டர்டே சண்டேலாம் லைனா உட்கார வச்சு இங்க நிப்பாரா, ஒன்னொன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஐயோ அப்படிங்கிற மாதிரி என்ன விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி சார். ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஆன் பாயிண்ட் பேசுற ஒரு ஆள், சுத்தி வளைச்சோ இல்ல வந்து அவங்க கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை எடுக்கிற ஆள் கிடையாது. ஆன் பாயிண்ட் டப்பு நடிக்கிற ஒரு ஆள். இவங்க அந்த ஆன் பாயிண்ட் பேசுவாங்களா? அவர் லாஸ்ட் சீசன் கூட ஏங்க இருக்கிறத பேச மாட்டீங்கன்னு நிறைய சத்தம் போட்டார். கரெக்டாக பேசுங்க, அப்படியே நலிஞ்சு அதெல்லாம் வேண்டாம், ஆன் பாயிண்ட் பேசுங்க அப்படின்னு அவங்க கேட்கும் போது இவங்க எல்லாருமே இதை பண்ணுவாங்களா? ஸோ விஜய் சேதுபதி சார் கொஞ்சம் சேஃபா இருங்க. உங்களுக்கு தான் சார் உண்மையான பிக் பாஸ் வீடு. அதை சொல்லுவாங்கல்ல, உங்ககிட்ட அவங்க மாட்டல, அவங்க கிட்ட தான் நீங்க மாட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா நேற்று எபிசோட் பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் டே எபிசோட் பார்த்துருப்பீங்க. யார் பிடிச்சிருக்காங்க, யார் பிடிக்கல உங்களுக்கு, இந்த சீசனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, எப்படி போகுது அப்படிங்கறத நினைக்கிறீங்க, எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. இது வந்து எங்களோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியனுமே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களோட இதுல இந்த ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாரு, இவங்க வந்து எப்போ ஃபைனல்ஸ் வரைக்கும் போவாங்கன்றதெல்லாம் வந்து நீங்க கமெண்ட். உங்களுக்கு யாரு ஃபேவரட் கண்டஸ்டன்ட்? எனக்கு வந்து சபரீஷ் ப்ரோவா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஓகே அவரு. அண்ட் விஜய் பாரு வந்து ஒரு செம்ம ஸ்ட்ராங்கான ஃபைட் கொடுப்பாங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா பாரு, கெமி இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல,
ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கா அவங்க நிப்பாங்க. நிப்பாங்க. அது எனக்கு தோணுது. இவங்கெல்லாம் கொஞ்சம் ப்ராமிசிங்கா இருக்காங்க. நம்ம எனக்கு வந்து நான் டிஜேன்னு ஒருத்தர் போயிருக்காரா தெரியுமா? டிஜேன்னு ஒருத்தர், எனக்கு அவர் மேல கொஞ்சம் ஒரு ஹோப் இருக்கு. பிரவீன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, பிரவீன் ரஸ் தேவசகாயம். அவர் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவர். அவர் தான் ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பிச்சார்ல, ஆமா. அவர் வந்து ஹாலிவுட் படத்துல எல்லாம் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு உள்ள போயிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் அவர் மேல வந்து ஹோப் இருக்கு. அப்புறம் அது எடுக்கணுமா? ஓகே, அவங்க மேல உங்களுக்கு ஒரு கிரஷ் இல்ல, நல்லா இருக்கு அவங்க பேசுறது, நல்லா இருக்கு. ஓகே, பாப்போம். இவங்க நான் அப்படி சொல்லல, நல்லா இருக்கு, நல்லா ஸ்டார்ட் ஆயிருக்கு. பாப்போம் இது எப்படி சொல்லுங்க. பை. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.